வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நானும் வேண்டிக்கிறேன். திருவள்ளுவ பெருந்தகையின் அடுத்த பதிவு அதிகாரத்தை நாம் காண இருக்கிறோம். அழுக்காராமை. போன தடவை பார்த்தது பொறை உடைமை. இப்போ அழுக்காராமை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குணம். அழுக்காராமைன்னா என்ன? பொறை உடைமை என்றால் பொறுத்து கொள்ளுதல் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? இப்போ அழுக்காராமை, அழுக்குன்னு சொன்னாலே அழுக்கு தான் இல்லையா? அது ஏதோ ஒரு குறையை உடையது. அழுக்காராமை நெஞ்சில் பிறர்களது உயர்வினை கண்டு பொறாமை கொள்ளாமல் இருத்தல். நம்மளால் முடியுமா? பக்கத்தில் யாராவது கொஞ்சம் நல்லா இருந்தால் போதும், நமக்கு என்ன செய்யும்? மனசு குறுப்பா, அவன் மட்டும் பாரு எப்படி இருக்கான்னு நம்மளால் அந்த மாதிரி இருக்க முடியல. இது ஒரு பக்கம். ஒரு சிறந்த பேச்சாளன், அவனை பார்த்தா அப்பா எப்படி பேசுகிறாரெல்லாம் பேசியே சம்பாதிக்கிறாங்கப்பா அப்படின்னு சொல்லுவோம். அது அவனோட இயல்பு, திறமை. ஆனால் நம்ம சும்மா இருப்போமா? பொறாமல் தான் படுவோம். அது நல்லா தெரியும். வள்ளுவ பெருந்தகைக்கு மக்களுடைய பண்பு என்னங்கிறது நல்லா தெரியும். தெரிஞ்சதுனால தான் அவர் என்ன சொல்கிறாரு? இது போன்ற குணங்களில் நீங்கள் ஈடுபடாதீர்கள், உங்களது உயர்வை அது தடைப்படுத்தும் அப்படின்னு சொல்கிறார். அவர்கள் உயர்ந்தால் நாமும் அதுபோல் உயர்வதற்கு உண்டான வழிமுறைகளை கடைபிடித்து உயர்ந்து காட்டுதல் வேண்டும். சமுதாயத்தில் அது ஒரு பண்பு. ஆனால் பொறாமப்பட்டுக்கிட்டே உக்காந்துக்கிட்டு இருந்தோன்னா அதை மட்டும்தான் பட முடியும். ஆனால் என்ன செய்ய முடியாது? உயர்வு பெற முடியாது. அதனால் இதுக்கு ஒரு அதிகாரத்தினை பெருந்தகையார் வைத்திருக்கிறார். இப்போ நாம் அதை பார்க்கலாம். இப்போ எனக்கு என்ன பிரச்சனை வருதுன்னாக்கா, என்னதான் திருக்குறளுக்கு டியூன் போட்டாலும் அது டியூன் வேறு மாதிரியே வரமாட்டேங்குது. ஏன்னா அந்த ரெண்டு லைன் வெவ்வேறு சொற்றொடர்கள் காணப்படுகின்றன. அப்போ ஒரே மாதிரியும் போட முடியல, மாற்றியும் போட முடியல. அதை நீங்கள் வித்தியாசமாக எடுத்துக்க வேணும். இதனை மாற்றி வேறு எப்படியும் நம்மளால் பண்ண முடியல. அதுதான் உண்மையும் கூட. இப்போ அழுக்காராமையின் முதல் குறளை நாம் காணலாம். ஒழுக்காரா கொள்க ஒருவன் தன் நெஞ்சத்தழுக்காரி எல்லாத இயல்பு. ஒழுக்காரா கொள்க ஒருவன் தன் நெஞ்சத்து அழுக்காரில்லாத இயல்பு. நல்லா அழகாவே சொல்லிட்டார். ஒழுக்காரா கொள்க. ஒருத்தன் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், பொறாமை இல்லாத நல்ல குணத்தை தன் நெஞ்சத்தே கொண்டிருக்க வேண்டும். அப்படி அவன்கிட்ட அந்த பண்பு இருந்ததுன்னு சொன்னாலே அவன் என்ன? பிற ஒழுக்கக்கேடுகளை செய்யாதவன், சிறந்த ஒழுக்கத்தினை மேற்கொள்பவன் என்பது புரியலாகும். நெஞ்சில் பொறாமை இல்லாது ஒருவன் வாழ்வானே ஆனால் அது அவனுக்கு சிறப்பினை கொடுக்கும். அவன் அவ்வாறு தான் வாழ வேண்டும். இது மிகச்சிறந்த ஒழுக்க நெறியாகும். அதனால் இதனை வள்ளுவர் வலியுறுத்துகிறார். ஒழுக்காரா கொள்க. ஒழுக்காறு என்றால் என்ன? பொறாமை இல்லாமல் இருத்தல், பிறரது மேன்மையை கண்டு பொறாமை இல்லாமல் இருத்தல். இதனை தன்னுடைய அறமாக ஒருவன் கொண்டு, அறமாக என்றால் என்ன? ஒழுக்க பண்புகளில் ஒன்று. அறமாக கொண்டு ஒருவன் வாழ்ந்தால் அதுவே சிறப்பு என்கிறார் வள்ளுவர். நாளை நாம் பார்க்கலாம். நன்றி.